வணக்கம் இட்டி வீவர்ஸ், நான் உங்கள் எவ்வி. ஆயிரம் ஆயிரம்ல இன்னைக்கு நாம தமிழ் கொரியன் சொற்பிறப்பியல் பாகம் 4 பார்க்க போறோம். இன்றைய பதிவில் நாம பார்க்க போற முதல் கொரியன் சொல் தானில். இந்த சொல்லுக்கு தனிமை என்று பொருள். தானில் என்ற சொல்லிலேயே தான் என்ற தமிழ் உச்சரிப்பு உள்ளது. தனி என்ற சொல்லும் தனிமை என்ற பொருள்படவே உள்ளது. அடுத்து நாம பார்க்க போற கொரியன் சொல் புடே. இதற்கு படை, அதாவது ஆர்மி என்று பொருள். படை என்ற தமிழ் சொல் புடே என கொரிய மொழியில் மருவி இருக்கலாம். கொரியன் மொழியில் உள்ள மக்தகி என்ற சொல்லுக்கு ஸ்டிக், அதாவது குச்சி என்ற பொருள் உள்ளது. தமிழ்ல மத்தம் என்பது மத்து என்ற சேர்னிங் ஸ்டிக்கை குறிக்கின்றது. மத்து கீரை போன்ற உணவுகளை கடைய உதவும் குச்சியாலான கருவியாகும். எனவே மக்தகி, மத்தம் என்ற சொற்களும் ஒரே மாதிரியான சொற்களே. அடுத்து நாம பார்க்க போற கொரியன் சொல் பிடா. இந்த சொல்லுக்கு ஸ்ப்ரெயின், அதாவது சுளுக்கு என்று பொருள். தமிழில் உள்ள பிடிப்பு என்ற சொல்லுக்கும் சுளுக்கு என்ற பொருள் உள்ளதால் பிடா, பிடிப்பு என்ற சொற்களும் ஒரே மாதிரியான சொற்களே. கொரியன் மொழியில் உள்ள முத்தோகி என்ற சொல்லுக்கு பைல், ஹீப், அதாவது குவியல் என்ற பொருள் உள்ளது. தமிழில் உள்ள முட்டு என்ற சொல்லுக்கும் குவியல் என்ற பொருளும் உள்ளது. அடுத்து நாம் பார்க்க போகிற கொரியன் சொல் கீடுங். இந்த சொல்லுக்கு பில்லர், காலம், அதாவது தூண் என்ற பொருளும் போஸ்ட் என்ற பொருளும் உள்ளது. போஸ்ட் என்பது ஒரு இடத்தின் அடையாளம், அஞ்சல் மற்றும் இடத்தையே கூட குறிக்கும். தமிழில் உள்ள கிடங்கு என்ற சொல்லுக்கு பண்டசாலை, அதாவது ஸ்டோர் ஹவுஸ் என்ற பொருளும் உண்டு. பண்டசாலையும் ஒரு இடமே என்பதால் கீடுங் மற்றும் கிடங்கு என்ற சொற்களும் ஒரே மாதிரியான சொற்களே. கொரியன் மொழியில் உள்ள துஞ்சி என்ற சொல்லுக்கு நெஸ்ட், அதாவது கூடு என்ற பொருள் உள்ளது. தமிழ்லையும் துஞ்சி என்ற சொல் உள்ளது. ஆனால் தமிழில் உள்ள துஞ்சி என்ற சொல்லுக்கு தூங்குதல் என்ற பொருள் உள்ளது. கூடு என்பது பறவைகள் தங்கள் குஞ்சுகளை பாதுகாப்பாக பார்த்து கொள்ள கட்டப்படும் ஒரு தங்குமிடம் ஆகும். தங்குமிடம் என்பது இளைப்பாறவும் தூங்குவதற்குமே பெரிதும் பயன்படும் என்பதால் துஞ்சி என்ற சொல் தமிழிலும் கொரிய மொழியிலும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியே உள்ளது. அடுத்து நாம் பார்க்க போகிற கொரியன் சொல் கூனோ. இந்த சொல்லுக்கு கார்னர், அதாவது மூளை என்று பொருள். இந்த சொல் கார்னர் என்ற ஆங்கில சொல்லிலிருந்து வந்ததாக சொல்கிறாங்க. ஆனால் கூனோ என்ற சொல்லிலேயே கூன் என்ற தமிழ் உச்சரிப்பு உள்ளது. கூன் என்பது சில மனிதர்களின் முதுகில் தோன்றும் திமில் போன்ற அமைப்பாகும். கூன் பகுதி வளைந்து ஒரு மூலையில் இருப்பது போலவே தோன்றும். எனவே கூன் என்ற தமிழ் சொல் கூனோ என கொரிய மொழியில் மருவி இருக்கலாம். கொரியன் மொழியில் உள்ள சுரிதா என்ற சொல்லுக்கு டு ரெடியூஸ் சம்திங், அதாவது ஒன்றை குறைத்தல் என்ற பொருள்பட உள்ளது. தமிழில் உள்ள சுரி என்ற சொல் ஒரு பல்பொருள் ஒரு மொழியாகும். சுரி என்ற சொல்லுக்கு சுருங்குதல் என்ற பொருளும் உண்டு. ஒரு பொருள் சுருங்கும் போது அதன் அளவு குறையவே செய்யும். இன்றைய பதிவில் நாம் பார்க்க போகிற கடைசி கொரியன் சொல் புல். இதற்கு கிராஸ் என்ற பொருளே உள்ளது. புல் என்ற சொல் தமிழ் மற்றும் கொரிய மொழிகள் இரண்டிலும் ஒரே உச்சரிப்பையும் பொருளையும் கொண்டுள்ளது. இன்றைய பதிவில் கொரிய மொழியில் மறைந்துள்ள மேலும் சில தமிழ் சொற்களை பார்த்தோம். அடுத்த பதிவில் மீண்டும் சந்திப்போம். இப்படிக்கு உங்கள் எவ்வி. நன்றி, வணக்கம்.